ஷார்ட்ஸில் தனித்தனியாக எப்படி இந்த 7 சூரிய நமஸ்காரத்தோட மெயினான ஆசனாஸ் எப்படி பண்ணதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் ரவுண்ட் சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் செட் சூரிய நமஸ்காரம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஆசனமாக ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பிரணாமாசனா, இன்ஹேல் பண்ணோன்னா அஸ்த உட்டானாசனா, எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பாத அஸ்தாசனா, அப்புறம் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே அஸ்வ சஞ்சலானாசனா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்புறம் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பர்வதாசனா. இப்போ நம்ம அஷ்டாங்க நமஸ்காரா, இப்போ பிரெத் ஹோல்ட் பண்ணுறோம். இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே புஜங்காசனா, ஷோல்டர் ரவுண்டராக வைக்கணும். இப்போ இங்கேருந்து பர்வதாசனத்துக்கு போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே. அதுக்கப்புறம் இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கரெக்டாக ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம், லெஃப்ட் லெக்கை பேக்கில் வச்சுருக்கோம். இப்போ இன்ஹேல், திருப்பி இப்போ லெஃப்ட் லெக்கையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பாதாஸ்தாசனா. அதுக்கப்புறம் அஸ்த உட்டானாசனா, இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இப்போ பிரணாமாசனா. ஸோ இதுதான் ஒரு ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரம். ஸோ இப்போ யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏதாவது உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாக போகிற வரைக்கும் இந்த சூரிய நமஸ்காரத்தை அவங்க பண்ணக்கூடாது. இது ஒரு டைனமிக்கான ஆசனா. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்தது பேக் கண்டிஷன், சயாட்டிக்கா இருக்குது, இல்லை ஸ்லிப்டு டிஸ்க் இருக்குது, ஹிரண்யா பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாமும் இந்த சூரிய நமஸ்காரமாக பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறதோட பெனிஃபிட் என்ன, எதனால எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணதுனால நம்மளோட மெயினான மசில் குரூப்ஸை நல்லா ஸ்ட்ரெச் அண்ட் டோன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசமை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் சூரிய நமஸ்காரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால நம்மளோட சிஸ்டம்ஸ், உடம்புல இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், இது எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, மென்டல் கிளாரிட்டியை சூரிய நமஸ்காரம் தரும். அதுக்கப்புறம் இது பிரெயினில் நல்ல ஆக்சிஜன் சேச்சுரேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு சிங்க்ரனைஸ்டு ப்ரீதிங் பேட்டர்னில் தான் நம்ம இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணுறோம். ஸோ நல்ல ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி ஒரு சூரிய நமஸ்காரமாவது பண்ணணும். ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு பொசிஷனையும் அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி, அதாவது ஒரு ஆசனம் பண்ணும்போதும் 20 செகண்டாவது ஹோல்ட் பண்ணி நீங்கள் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்படி இல்லை, நான் ஒரு கார்டியோ மாதிரி ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறேன், ஒரு வாக்கிங் போக முடியல, மழை பெய்யுதுன்னா நீங்கள் கண்டினியூஸாக சூரிய நமஸ்காரத்தை ஒரு கார்டியோ மாதிரி ஒரு 12 செட்டுனா 2 பக்கமும் மாற்றி ஒரு 24 சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு சூப்பரான கார்டியோவாகவும் அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.